Hi friends, welcome to Mom's Today channel. Today என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டேஸ்டான மூங் தால் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் பாசிப்பயிறு ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதை அலசி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு அதை ட்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அடி பிடிக்கும், அது அப்படியே சரியாகிடும். இப்போ இதில் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த பாசிப்பயிறு நல்லா மசிகிற அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ விசில் வந்துருச்சு. ஸோ அந்த பாசிப்பயிரெல்லாம் நல்லா குழஞ்சிருக்கணும். இப்போ இதை அப்படியே போட்டு செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் ஸ்மூத்தாக வேணும்னா நம்ம மிக்சியில் போட்டு அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 4 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. உடச்சி வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் அதே கீயில் 4 டீஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ அதில் மசிச்சு வச்ச அந்த பாசிப்பயிரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த பவுலில் பாசிப்பயிறு எடுத்துக்கிட்டோமோ அதே பவுலில் 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண வாட்டி இன்னொரு கப் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்பவும் சத்தும் கூட. நல்லா விடாமல் கலருங்க. அடி பிடிக்காத மாதிரி கலரி விடுங்க. இப்போ இதில் நான் 4 டீஸ்பூன் கீ திரும்ப ஆட் பண்ணுறேன். இதுக்கு நெய் தான் நம்ம அதிகமாக ஊற்றணும்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கீ விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அடி பிடிக்கக்கூடாது. நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். பேனில் ஒட்டாமல் வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அல்வா பதம். இப்போ நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான டேஸ்டான மூங் தால் ஹல்வா ரெடி. வீட்டில் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.